ஓம் சாயிராம். என் பிரியமான குழந்தையே, எதிர்காலத்தில் என்ன செய்யப் போகிறோம் என்று யோசித்துக் கொண்டே இருக்காதே. நீ என்ன யோசித்தாலும், நீ என்ன நினைத்தாலும் உனக்கானதை நிச்சயமாக நான் செய்து தருவேன் குழந்தையே. உலகில் எல்லாருக்குமே செல்வம், அதிகாரம் அனைத்தும் ஒரு சேர கிடைத்துவிட்டால் இந்த உலகமே அதிகாரப் போட்டிகளால் சூழ்ந்துவிடும். என் வாழ்க்கையில் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். மகிழ்ச்சியான பாதையில்தான் என் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. நான் நிச்சயமாக வெற்றியடைவேன். எனக்கு துணையாக என் அப்பா இருப்பார் என்ற நம்பிக்கை வார்த்தைகளை எப்பொழுதும் உன் மனதிற்கும் உனக்கும் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன் வார்த்தைகள் போல் உன்னுடைய வாழ்வும் சுபிக்ஷமாகவே இருக்கும். அப்பொழுதுதான் உன்னுடைய துயரங்களையெல்லாம் மன வலிமையோடு உன்னால் எதிர்கொள்ள முடியும். எது நடந்தாலும் வருத்தப்படாதே, கண்ணீரை வீணாக்காதே. அது மட்டுமல்லாமல் உனக்கு வரும் தோல்விகளைக் கண்டு துவண்டு போய்விடாதே. வாழ்க்கையே போய்விடுமென சூழல் வந்தாலும் உன் வாழ்க்கையையும் உன் விதியையும் மாற்றியமைக்க உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக எதற்கு புலம்பிக் கொண்டே இருக்கிறாய்? நமக்கு வந்திருக்கும் துன்பம் மிக பெரியது, மலையென வந்திருக்கிறது என்று நினைத்து உனக்கு வந்து கொண்டிருக்கும் இன்பத்தை தொலைத்து விடாதே என் குழந்தையே. உனக்கான வாழ்க்கையும் அதற்கு ஏற்றாற்போலான காலங்களும் நிரம்பி இருக்கிறது. அந்த காலத்தை உனக்கு ஏற்றாற்போல், உனக்கு தகுந்தாற்போல் மாற்றிக்கொள்வதே உன் வாழ்க்கை நீ வெற்றியடைவதற்கான இரகசியமாக இருக்க வேண்டும். எனவே எதை நினைத்தும் வருத்தப்படாமல் தைரியமாக இரு. உன் போராட்டம் முடிவுறும் நேரம் வந்துவிட்டது. உன்னை ஒருவர் உண்மையாக நேசிக்கிறார்கள் என்றால் அவர்களிடம் உன்னுடைய உண்மையான அன்பை செலுத்து. அதை விட்டுவிட்டு உன்னை விட்டு விலகி சென்றவர்களையும் உன் மனதை காயப்படுத்தியவர்களும் இப்படி நடந்து விட்டதே என்று அதையே நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டிருப்பதால் எதுவாது மாறப்போகிறதா என்ன? என்ன நடந்துவிடுமோ என்று சிந்தித்துக் கொண்டே இருப்பதை விட முயன்று பார். எழுந்தால் வெற்றி, வீழ்ந்தால் அனுபவமாக எடுத்துக்கொள். சில தவறுக்காக ஒருவரை விட்டு விலகாதே. அதுவே உன் வாழ்வில் பெரும் பெரிய தவறாக மாறவும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே நம்பிக்கையோடு இரு. மற்றவர்களை நல்லவர்களா தீயவர்களா என்று தீர்க்கமாக சிந்தனை செய்து அவர்களோடு பழக்கத்தை வைத்துக்கொள். துக்கத்தை போக்குகின்ற யோகம் அளவோடு உண்டு. நடமாடுகின்றவனுக்கும் கர்மங்களில் உரிய முயற்சி செய்பவனுக்கும் அளவோடு உறங்கி விழித்து இருப்பவனுக்கும் மட்டுமே கை கூடுகிறது. எதை நினைத்தும் வருத்தப்படாதே. நான் உனக்காக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்தே விடாதே. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். ஒருவரை சிரிக்க வைப்பதற்கும் மகிழ வைப்பதற்கும் நிறைய வித்தியாசம் உள்ளது. சிரிக்க வைப்பது எளிது, யாரையும் சிரிக்க வைப்பது மிக மிக எளிது. ஆனால் சந்தோஷப்படுத்துவதுதான் மிக மிக கடினம். சந்தோஷப்படுத்திப்பார், உன் வாழ்வே பிரகாசமாகும், மகிழ்ச்சியாக மாறும். அழகு முகத்தில் மட்டுமில்லை என் பிள்ளையே, பல நேரங்களில் மனதில், சில நேரங்களில் வார்த்தைகளிலும் தான் இருக்கிறது. அந்த வார்த்தையை அழகாக பிரயோகித்துப்பார். உன் முகமும் அழகாகும், உன்னுடைய வாழ்க்கையும் அழகாகும். என் நேரமும் உதடுகளில் சிறு புன்னகையை வைத்துக் கொண்டே இரு. அது தருகின்ற நம்பிக்கை வேறு எதனாலும் தரவே முடியாது. நம்பிக்கையோடு புன்னகை செய்து கொண்டே இரு. உன் வாழ்வானது உன் எண்ணப்படியே நிகழும். ஆதலால் எண்ணத்தை எப்பொழுதும் தூய்மையாக வைத்துக்கொள். நல்லதை மட்டுமே நினை, நல்லதை மட்டுமே பேசு, நல்லதை மட்டுமே சிந்தித்துக் கொண்டே இரு, நல்லதை மட்டுமே எப்பொழுதும் செய்து கொண்டே இரு. நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயத்தை, அற்புதத்தை உன் வாழ்க்கையில் நான் நிகழ்த்துவேன். நம் வாழ்க்கையிலா இந்த மாற்றங்கள் என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு எல்லாம் உனக்கு சுகமாகவே நடக்கும், சுகமாகவே இருக்கும். எந்த செயலானாலும் சிந்தித்து செய்ய பழகு. ஏனென்றால் உன் ஒரு செயல் உன் எதிர்காலத்தையே மாற்ற வல்லது என்பதை
தீர்க்கமாக புரிந்து கொள். குற்றம் சொல்ல 1000 காரணங்கள் இருக்கலாம். ஆனால் மன்னிக்கவும் மறக்கவும் ஒரே ஒரு காரணம்தான் இருக்கிறது. அது அன்பு மட்டும்தான். எல்லோரிடத்திலும் அன்பாக இரு. யாராக இருந்தாலும் சரி, அதிகம் பேசாமல் அளவோடு பேசி வந்தால் அனைவருக்குமே நலம்தான். பாசமாக இருக்கிறார்களே என்று உன் மனதில் உள்ள அனைத்தையும் அவர்களிடம் கொட்டினால் எல்லோர் நேரமும் எல்லா நேரமும் எல்லோருமே ஒரே மாதிரி இருப்பார்கள் என்று சொல்லிவிட முடியாது. மாற்றங்கள் மாறிக்கொண்டேதான் இருக்கும். அதைவிட மனம் மாறிக்கொண்டே இருக்கும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரையும் நல்லவர்களாகவே எண்ணிவிடாதே. எல்லாம் ஒரு நாள் மாறிதான் ஆகும். வாழ்வில் எவரையும் சார்ந்து வாழாதே. நிழல் கூட ஒளி உள்ளவரைதான் துணை வரும். யாரையுமே சார்ந்து வாழாதே. தனியாக வாழ கற்றுக்கொள். உன்னுடைய தன்னம்பிக்கையே உன்னை காத்து அருளும். எப்பொழுதும் வெற்றியை மட்டுமே காண்பாய். உன் வாழ்வில் தவித்துக் கொண்டிருந்தாயோ, எதை நினைத்து வருந்தி கொண்டிருந்தாயோ, நம் வாழ்க்கையில் இது நடந்து விடாதா என்று ஏக்கத்தோடு இருந்தாயோ, அது உன்னை வந்து சேரும் நேரம் நெருங்கிவிட்டது. நம்பிக்கையோடு இருந்த உனக்கு ஒரு நல்ல பதில் கிடைக்கப் போகிறது. உன்னை சுற்றியும் உன் வாழ்க்கையை சுற்றியும் ஒரு நல்ல நிகழ்வு நிகழப்போகிறது. இது நாள் வரை நீ மனதால் கூட மற்றவர்களுக்கு துரோகம் நினைக்க வேண்டும், துன்பம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்ததில்லை. அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய நல்ல மனதிற்கு ஏன் துன்பம் வரப்போகிறது? நான் கண்டெடுத்த பொக்கிஷம். உனக்கு நல்லது நடக்காமல் வேறு யாருக்கு நடக்க விடுவேன் உன் சாயி தேவா? ஒரு மனிதனை மனிதனாக ஆக்குவது உதவிகளும் அவனுக்கு கிடைக்கும் வசதிகளும் அல்ல, அவனுக்கு ஏற்படும் இடையூறுகளும் துன்பங்களும் கஷ்டங்களுமே ஆகும். சிந்தித்து செயலாற்றிக் கொண்டே இரு. நல்லதை மட்டுமே நினைத்து கொண்டிரு. நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நடக்கும். என் வாழ்க்கையில் மட்டும் துன்பங்களும் கஷ்டங்களும் போராட்டங்களும் இடையூறுகளும் வந்து கொண்டே இருக்கிறதே, நான் என்னதான் செய்வது என்ற வார்த்தையை மீண்டும் உச்சரிக்காதே. உனக்கு வரும் இடையூறுகளும் துன்பங்களும் உன்னை நல்ல வழிக்கு எடுத்து செல்வதற்காகத்தான் என்பதை தீர்க்கமாக நம்பு. இறைவனால் படைக்கப்பட்ட எல்லா மூங்கிலும் புல்லாங்குழல் ஆவதே இல்லை. சிலருக்கு அது படகாகவும், சிலருக்கு அது ஏணியாகவும், வேறு சிலருக்கு அது வீடாகவும் மாறி மாறி மாறிக்கொண்டேதான் இருக்கிறது. அதுபோலத்தான் நம் வாழ்க்கையும். சிலருக்கு நல்லது மட்டுமே நினைந்து கொண்டிருக்கும், சிலருக்கு துன்பங்கள் மட்டுமே சூழ்ந்து கொண்டிருக்கும், வேறு சிலருக்கோ நன்மையும் தீமையும் கலந்து வந்து கொண்டே இருக்கும். அவரவர் செய்த கர்ம வினையின் வலிமைகளால் தான் அப்படி மாற்றங்கள் நிகழ்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. எல்லாருக்கும் எல்லாமுமே கிடைத்துவிட்டால் பின் இறைவனின் பதில்தான் என்னவாக இருக்க முடியும்? கஷ்டங்களும் போராட்டங்களும் துன்பங்களும் கவலைகளும் எனக்கு மட்டும்தான் என்று புலம்பிக் கொண்டே இருக்காதே. இங்கு சந்தோஷத்தை மட்டும் அனுபவிக்கும் மனிதர் என்பது எவருமே இல்லை. யாரிடம் வேணாலும் போய் கேட்டுப்பார். நான் நிம்மதியாக இருக்கிறேன், எனக்கு சந்தோஷம் மட்டுமே நிறைந்து இருக்கிறது என் வாழ்க்கையில், எனக்கு எந்த கவலையுமே இல்லை என்று யாருமே உன்னிடம் சர்வ நிச்சயமாக கூறவே மாட்டார்கள். ஏனென்றால் வாழ்க்கையின் ரகசியமே அதுதானே. இது நாள் வரை யாருக்கும் எந்த தீங்கும் நீ இழைத்ததே இல்லை. யாரை பற்றியும் அவதூறாக பேசியதும் இல்லை. என் வார்த்தை மட்டுமே வேத வாக்கு என்று நான் கூறுவதை கேட்டுக்கொண்டு அமைதியாக இருந்தாய்தானே. இதோ உன் காத்திருப்புக்கான என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த தருணத்தில், நம்பிக்கையோடு கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் உன் முகம் மலர்வதை நீயே கண்கூடாக பார்க்கத்தான் போகிறாய். நீ எப்படி வேணுமானாலும் என்னை பார்த்துக்கொள். என்னை உன்னுடைய சகோதரனாக நினைத்துக்கொள், உன்னுடைய தகப்பனாக நினைத்துக்கொள், உன் தாயாக வேண்டுமானாலும் நினைத்துக்கொள். எப்படி வேண்டுமானாலும் என்னை உன்னுடைய உறவாக நினைத்துக்கொள்.
எனக்கு எப்பொழுதுமே பூஜை செய்து கொண்டே இரு, எனக்கு நிவேத்தியங்களை வைத்துக்கொண்டே இரு நான் என்று எப்பொழுதுமே நான் கூறியதே இல்லை. என்மேல் முழுமையாக நம்பிக்கை மட்டும் வைத்துவிட்டால் போதும். அந்த நம்பிக்கைக்கு மேல் 100 மடங்காக நான் உனக்கு அள்ளி அள்ளி தருவேன் என்பதைதான் நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் நிகழ்ந்ததை, இது நாள் வரை நடந்ததை யாராலும் மறுக்கவே முடியாது. அதேபோல உன் வாழ்க்கையில் நிகழப் போவதை கூட உன்னால் எதை செய்தும் நிறுத்திவிடவே முடியாது. நடப்பது நடந்தேதான் தீரும், வருவது வந்தேதான் தீரும். யாருமே இதிலிருந்து தப்பவே முடியாது. அப்படி இருக்கும் பொழுது நீ மட்டும் என்ன விதிவிலக்காக மாறிவிட முடியுமா? நிச்சயமாக முடியாது. எனவே நம்பிக்கையை மட்டும் வைத்துவிட்டு உன் அன்றாட கடமையை செய்து கொண்டே இரு. எனவே எது வந்தாலும் தீர்க்கமாக சிந்தித்து செயலாற்றுங்கள். நல்லதையே நினைத்தால் நல்லது மட்டுமே வாழ்வில் நடக்கும். கடிகாரம் சொல்லிக்கொண்டே ஓடியது. ஓடுவது நான் மட்டுமல்ல, உன் வாழ்க்கையும் சேர்ந்து உன்னோடு ஓடிக்கொண்டே இருக்கிறது என்று சொன்னது. வாழ்க்கை சொன்னது, வாழ்க்கை ஒரு முறைதான். அந்த ஒரு முறை வாழும் வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவித்து வாழ கற்றுக்கொள் என்று வாழ்க்கை சொன்னது. தன்னம்பிக்கை சொன்னது, எப்பொழுதும் நான் உன்னுடனேயே இருப்பேன், எது நடந்தாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று தன்னம்பிக்கை சொன்னது. எல்லா வாசகங்களும் எல்லா வாக்கியங்களும் நம்மால் மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். கடைசி வரை இறுதி வரை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் ஏனோ அதை ஏற்றுக்கொள்ள மனம்தான் இல்லாமல் இருக்கிறது. உனக்காக இருக்கும் பிரச்சனைகளும் சோதனைகளும் உன்னை அப்படி போட்டு குழப்பி உன்னை மனக்குழப்பத்தில் வைத்திருப்பதால் உன்னால் எதையுமே தாங்கிக் கொள்ள முடியாமல் ஏற்றுக்கொள்ள முடியாமல் மனம் தத்தளித்து கொண்டிருக்கிறது. மனதில் நிம்மதி இல்லை என்றால் எதையுமே உன்னால் திறம்பட செய்யவே முடியாது. இலக்கை மட்டுமே குறிக்கோளாக வைத்து உன் வாழ்க்கை பயணத்தில் நீ சென்று கொண்டே இரு. அப்படி இல்லை என்றால் வாழ்க்கை மிக சங்கடமாகவே முடிந்துவிடும். உன்னுடைய நிகழ்காலத்தில் உன் கவனத்தை செலுத்து. நீ அப்படி இருந்து பார், உன் எதிர்காலத்தை உன் காலமே உனக்கு பாதுகாப்பாக இருக்கும். உன் எதிர்காலத்தை உன் வாழ்க்கையே உனக்கு மாற்றியமைக்கும். நீ தன்னம்பிக்கையோடு இருந்தாலே போதும், எதிர்காலம் உனக்கு சாதகமாகவே எப்பொழுதுமே முடியும். என்ன போராட்டம் நடத்தினாலும் இன்றைய பொழுது நாளை வரவே வராது. எனவே சந்தோஷமாக இந்த நாளை, இந்த நிமிடத்தை சந்தோஷமாக வாழ்ந்து பார். ஒவ்வொரு நாளும் புதியதாகவே உனக்கு தெரியும். உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட பெரிய நல்ல மாற்றங்கள் எல்லாம் நீ அதிகம் நேசித்த ஒன்றை இழந்த பிறகே நடந்திருக்கும். ஒன்றை இழந்தால்தான் மற்றொன்றை பெற முடியும். இதுதான் வாழ்க்கையின் ரகசியமும் கூட. இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும், என்ன நடக்க வேண்டும், என்ன செய்தால் இப்படி நடக்கும் நம் வாழ்வில் என்று யோசிப்பவர்களே வாழ்க்கையை முழுமையாக வாழத் தெரிந்தவர்கள். வீசுகின்ற வாசனையை பொறுத்துதான் மலர்கள் மதிக்கப்படுகின்றது. அதே போல பேசுகின்ற வார்த்தைகளை பொறுத்துதான் மனிதர்களும் மதிக்கப்படுகிறார்கள். என் மீது முழுமையாக நம்பிக்கை வை. உன் வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு நல்லதொரு எதிர்காலத்தை, நல்லதாக மாற்றங்களை கொடுத்தே தீரும். உன் மனம் குளிரும் மங்கள செய்தி உன்னை நிச்சயமாக தேடி வரும். விரைந்து வா, நான் உனக்காக எப்பொழுதுமே காத்து கொண்டே இருக்கிறேன். என்னுடைய கதவு எப்பொழுதும் உனக்காக திறந்தே இருக்கும். என்னுடைய தர்பாரில் நான் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறேன். உன் மனம் சோதனை போராட்டங்கள் எல்லாம் தீர்ந்த பிறகாவது என்னை காண வருவாயா? நான் நிம்மதியாக இருக்கிறேன் என்று என்னிடம் வந்து கூறுவாயா? உன்னுடைய அந்த நல்ல செய்திக்காகத்தான் நானும் காத்து கொண்டிருக்கிறேன். மனதில் இருக்க குழப்பத்தை எல்லாம் விட்டுவிடு. உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து மாற்றங்களையும் எப்படி செய்ய வேண்டும் என்பதை தான் நான் சிந்தித்து கொண்டிருக்கிறேன். திட்டத்தை தீட்டிக் கொண்டிருக்கிறேன். என் திட்டப்படிதான் எல்லாம் உன் வாழ்வில் சுமமாக நடந்தது. இனியும் அப்படித்தான் நடக்கும்.
தேவையில்லாத பயத்தை உன் மனதில் ஏற்படுத்தி கொள்ளாதே. உனக்கு வரும் கஷ்டங்களும் துக்கங்களும் சோதனைகளும் உன்னை விட்டு விலக வெகு நேரம் ஆகாது. கன நொடி போதும். அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை உன் அப்பாவிடம் இருக்கிறது. ஒவ்வொரு காயங்களும் கஷ்டங்களும் பல அனுபவங்களை தரவே தருகிறது. சில முகங்களை அடையாளம் காட்டுகிறது. யார் நல்லவர்கள், யார் தீயவர்கள், யார் நடித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மிக தெளிவாக அடையாளம் காட்டுகிறது. உன்னை மாற்றிக்கொள்ள வழியும் செய்கிறது அந்த அடையாளமே. உனது பலவீனம் புரிய செய்கிறது உனக்கு. வரவேற்க கற்றுக்கொள் துன்பங்களையும் வேதனைகளையும். அது புதிய புதிய பாடத்தை கற்றுத்தரும் அல்லவா? எனவே எப்பொழுதும் உனக்கு வரும் துன்பங்களையும் வேதனைகளையும் வரவேற்க கற்றுக்கொள். ஓடி சென்ற வெற்றி, உன்னை விட்டு விலகின வெற்றி மீண்டும் உன்னை நோக்கி வரும் நிச்சயமாக. வாழ்க்கை என்ற ஓட்டப்பந்தயத்தில் காலத்தை வென்றவர்கள் சரித்திரத்திலேயே இல்லை. காலத்தை வென்றவர்கள் யாருமே இதுவரை இல்லவே இல்லை. மாறாக காலத்தை உன் நண்பனாக தேர்ந்தெடுத்துப் பார். காலம் அதிர்ஷ்டத்தை உனக்கு விட்டு கொடுக்கும். அதிர்ஷ்டம் உன் வாழ்வில் செல்வ செழிப்பை அள்ளி அள்ளி கொடுக்கும். ஏன் அப்படியே மனதை போட்டு குழம்பிக் கொண்டிருக்கிறாய்? உன்னை யார் ஏளனமாக பார்க்கிறார்களோ, உன்னை வேண்டாம் யார் என்று உதறி ஒதுக்குகிறார்களோ அவர்களிடம் சற்று ஒதுங்கியே இரு. உன் மனதை அவர்கள் புரிந்து கொண்டு உன்னை நோக்கி வரும் நேரம் வெகு சீக்கிரமாக மாறும். எல்லாமே உனக்கு சாதகமாக மாறும் தருவாயில்தான் நீ இருந்து கொண்டிருக்கிறாய். நினைத்ததை முடிந்ததை நினைத்து நினைத்து வருந்துவதாலோ வேதனைப்படுவதாலோ கண்ணீர் சிந்துவதாலோ எதுவுமே இங்கு மாறப்போவதே இல்லை. எப்பொழுதும் மற்றவர்கள் வாழ்க்கையோடு உன் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்காதே. மற்றவர்களை எதிர்பார்த்தும் உன் வாழ்க்கையை வாழ நினைக்காதே. நீ மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்த்தால் உன் வாழ்க்கை குறைவாகத்தான் உனக்கு தெரியும். உன் வாழ்க்கையை மட்டும் தனியாக வைத்துப்பார். உன் வாழ்வு மிக பிரகாசமாகவே உன் கண்களுக்கு தெரியும். உன் வாழ்க்கையை நீ நேர்படையான சிந்தனையோடு தெளிந்த நல் நடத்தையோடு வாழ்ந்து பார். உனக்கு பிரகாசமான வாழ்க்கை தெளிவாக காத்து கொண்டிருக்கிறது. கஷ்டங்களும் வேதனைகளும் கவலைகளும் எனக்கு மட்டுமே என்று எப்பொழுதும் புலம்பிக் கொண்டே இருக்காதே. இங்கு சந்தோஷத்தை மட்டும் அனுபவிக்கும் மனிதர்கள் எவருமே இல்லை. கஷ்டங்களும் சந்தோஷங்களும் இன்பங்களும் துன்பங்களும் மாறி மாறி வருவதுதான் மனித வாழ்க்கை. எப்பொழுதுமே எதுவுமே யாரிடமும் நிலையாக இருப்பதில்லை. இனி உனக்கு எல்லாமே வசந்த காலம்தான். நீ பட்ட வேதனைக்கெல்லாம் ஒரு முடிவு வந்துவிட்டது. அந்த முடிவு உன்னை நெருங்கியும் விட்டது. நீ விரும்பும் அந்த நல்ல செய்தியோடு, மனமகிழ்ச்சியான செய்தியோடு உன் தந்தையாகிய இந்த சாயி உன் இல்லம் தேடி இதோ வந்துவிட்டேன். உன்னுடைய வாயிற்கதவை திறந்து வை. இனி உன் வாழ்வில் சந்தோஷமாகவே இருப்பாய். கிடைக்குமா சாயிநாதரே என்று கேட்காதே. கிடைக்கும் என நம்பு. நடப்பதை மட்டுமே உன் சாயப்பா கூறுவேன், வாக்களிப்பேன் என்று உனக்கு தெரியாதா? நீங்கள் கூறுவது நடக்குமா சாயிநாதரே என்று கேட்காதே. நடக்கும் என நம்பு. இதுவெல்லாம் முடியுமா சாயி என்று கேட்காதே. முடியும் என நம்பு. என் நாவிலிருந்து தேவையில்லாத வார்த்தைகள் எழுமா? அது உனக்கு தெரியாதா? நீ தலைகீழாக நின்று அழுதாலும் புலம்பினாலும் உன் தலையில் எழுதினது உனக்கு நடந்தே தீரும். நீ எதை செய்தாலும் அதை மாற்றவும் முடியாது, நிறுத்தவும் முடியாது. சாயிதான் சர்வதம், சாயிதான் சத்தியம், சாயிதான் எல்லாமுமே என்று எப்பொழுது நீ என்னை தேடி வந்தாயோ அப்பொழுதே உன் தலையெழுத்தை நான் மாற்றி எழுதிவிட்டேன் பிள்ளையே. உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் எது சொன்னாலும் அதை காதில் வாங்கிக் கொள்ளாதே. இனி உன் வாழ்வில் அனைத்துமே மகிழ்ச்சிதான். செல்லும் பாதை மிக சரியாக இருந்தால் வேகமாக அல்ல மெதுவாக ஓடினாலும் வெற்றி உனக்குத்தான்.
எனவே நீ செல்லும் பாதையை மிக சரியாக தேர்ந்தெடுத்து அந்த பாதையில் உன் பயணத்தை மேற்கொண்டு இரு. உனக்கான வெற்றி உனக்குத்தான். வெற்றி என்பது என்னவென்றால், உன்னை விட திறமைசாலிகளுக்கு நீ கைத்தட்டுவது அல்ல, அவனையும் உனக்காக கைத்தட்ட வைப்பதே நீ அடையும் வெற்றி. உன்னிடம் இருக்கும் 5 விரல்களுமே எப்பொழுதுமே ஒரே மாதிரி இருக்காது, வெவ்வேறு விதமாகத்தான் இருக்கும். அதே போலத்தான் உன் வாழ்க்கையும். நேற்று இருப்பது போல் இன்று இருப்பதில்லை, இன்று இருப்பது போல் நாளை இருக்காது. இதுதான் நிஜம். ஒவ்வொரு நாளும் வித்தியாசமாகத்தான் செல்லும். அதற்கெல்லாம் கவலைப்பட்டு கொண்டு உன் மனதை நீயே குழப்பிக் கொள்ளாதே. நேற்று நான் நிம்மதியாக இருந்தேன், இன்று ஏன் என் வாழ்க்கையில் சோதனை வந்திருக்கிறது என்று கேட்காதே. வாழ்க்கை அப்படித்தான், அவ்வளவுதான் குழந்தை வாழ்க்கை. உன் மனதை பற்றி நான் நன்கு அறிவேன். சந்தோஷமாக செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் என்பது கூட உன் ஆசையில்லை. மற்றவர்கள் முன் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்பதுதான் உன் ஆசை. அந்த விருப்பத்தை நான் நிறைவேற்றித் தருகிறேன் குழந்தையே. எதற்குமே பயப்படாதே. நீ மற்றவர்கள் முன் உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள் முன்னால் தலை நிமிர்ந்து கம்பீரமாக வாழும் நேரம் நெருங்கி வந்துவிட்டது.